மாத்திரையும் ஒழுங்காக சாப்பிட்ருக்கோம். சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்ருக்கோம். இன்சுலினும் நிறைய பேர் ஒழுங்காக தான் சாப்பிட்டுருக்கோம். கரெக்டு தானே? ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்குது, எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. சரியா? மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, ரிப்போர்ட் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருந்த பிறகு கூட இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வருது. ஆமாம். நிறைய பேருக்கு பக்கவாதம் வருது. ஆமாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? காரணம் தெரியுமா? நல்லா பார்த்துடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? அதான் சொல்லி தர போகிறேன். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ரத்த குழாய் எடுத்து உள் பக்கத்தில் பாதிச்சுட்டே இருக்கும். கரெக்டு தானே? அப்போ இந்த எது ரொம்ப ஆபத்தானது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், முழுமையாக சரி பண்ணணும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா அடிப்படையை தான் சரி பண்ணணும். அடிப்படைன்னு என்னது? பேலன்ஸ்டு டயட்டு தான். அடிப்படை சரி பண்ணலைன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரி ஆகாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். இட்ஸ் அ கிங் மேக்கர். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக இருக்கும் இன்ஃபர்மேஷன். ஸ்டே டியூன்.